नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द रुचिरकम्पितकुण्डलमण्डलः सुचिरमीशननर्तितपन्नगे अमरताडितदुन्दुभिसुन्दरं वियति गायति दैवतयौवते ருச்சிரகம்பித சுச்சிரமீஷன் அனர்த்தித பன்னகே. அழகாக தலையை ஆட்டின்னு கண்ணன் ஆடின்னு இருக்கானாம் இங்கே டான்ஸு. ஸோ அதைத்தான் சொல்கிறேங்க. ருச்சிரகம்பித குண்டல மண்டலஹா, அழகாக தலையை ஆட்டின்னு ஆடுறான் நம்ம பாம்போடு தலைமையில் நின்றுண்டு. அப்போ அவனோட குண்டலம் காதில் போட்டு குண்டலம் அழகாக அதுவும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுறது. ஸோ இது கொஞ்சம் சமயம் ஆடலை. சுச்சிரமீஷன் அனர்த்தித பன்னகே. பன்னகேனா பாம்பு மேலே இருந்துட்டு கொஞ்ச நேரமாக ஆடின்னு இருக்கானா, ஒரு 5 மினிட் 10 மினிட் இல்லை, கொஞ்சம் காலமாக ஆடின்னு இருக்கானா. அந்த பாம்பு மேலே நின்றுட்டு நர்த்தனம் செய்கிறான் கிருஷ்ணன். ஸோ எப்படி செய்கிறான்னா, அந்த அப்போ பாக்கியலால் என்ன பண்ணுறான், இங்கே அமரதாடித துந்துபி சுந்தரம் வியதி காயதி தெய்வத யௌவத்தே. அமரதாடித துந்துபி சுந்தரம், அமரர்னாரு தேவதைகள் எல்லாம். இவன் ஆடுறதை பார்த்துட்டு ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாரும் பாடுறாளாம். ஓகே, கானம் பண்ணுறா. அமரர்கள்லாம் துந்துபின்னா வாசிக்கிற வாத்தியம். ஓகே, வாத்தியத்தை வாசிக்கிறா, மிருதங்கம் இந்த மாதிரி வாத்தியத்தெல்லாம் வாசிக்கிறா. ஸோ பகவான் இங்கே அழகாக தலையை ஆட்டின்ட்டு ரொம்ப க்யூட்டாக ஆடின்னு இருக்கானா இந்த காளியன் மேலே நின்றுண்டு. நமதி யத்யத முஷ்ய சிரோஹரே பரிவிஹாய ததுன்னதமுன்னதம் பரிமதன் பத பங்கருஹாச்சிரம் வியஹரதா கரதால மனோஹரம். நமதி யத்யத முஷ்ய சிரோஹரே பரிவிஹாய ததுன்னதமுன்னதம். ஹே பகவானே, உன்னோட பாதஸ்பர்ஷத்தால் பகவான் எந்தெந்த தலையிலன்னா 1000 பணங்கள் சொன்னோம் இல்லையா, 1000 ஹூட்ஸ் இந்த காளியனுக்கு. ஸோ எந்தெந்த தலையில் பாதம் பட்டுதோ அந்த தலையெல்லாம் என்ன ஆகிடுதான், குனிஞ்சு விடுறதாம். விஷம் கக்கி குனிஞ்சு விடுறது. இத்தனையும் குஞ்சு கால் தான் கிருஷ்ணனோடு. ஆனாலும் பகவானோட கால் இல்லையா, அந்த பாதம் பட்டதுனால அந்த எந்தெந்த பாதத்துக்கு தலையில் கால் பட்டிருக்கோ அந்த தலையெல்லாம் குனிஞ்சு விடுறதாம். அதை விட்டு ஓகே, உன்னோட பாதஸ்பர்ஷம் படாத தலைகள்லாம் நிமிர்ந்து நின்றுருக்கான். ஏன்னா அவனுக்கு அகங்காரம் அத்திரை. ஸோ அந்த தலை மேலே நீ என்ன பண்ணுற, உன் பாதத்தை வைக்கிற. எந்தெந்த தலையை தூக்கி வச்சிருக்கானோ காளியன் அந்த தலையிலெல்லாம் கால். அதனால என்னது டான்ஸு, அப்புறம் இந்த பக்கம் இங்கே சாடுறா, அந்த பக்கம் சாடுறா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, பேக்லேருந்து ஃப்ரண்ட், இப்படி எங்கெங்கே தலையை தூக்குறான் அந்த இடம்லாம் சாடுறாராம் அவர். ஸோ அந்த பாத கமலை ரொம்ப காலமாக அந்த காளியன் தலை மேலே வச்சு நர்த்தனம் கையை தட்டிண்டு வேற ஆடாளாம். கரதால மனோகரம். கரதாளம்னு அந்த கையில் தாளத்தையும் போட்டுண்டு கையை தட்டி நர்த்தனம் செய்கிறாளாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னா, யாரெல்லாம் கர்வத்தை விட்டு பகவானை வணங்குறாளோ அவளை பகவான் விட்டு விடுவாளாம். அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டான். எத்தனை அகங்காரம் இருந்தும் நம்ம ரொம்ப இது பண்ணி பகவானுக்கு சரண்டர் பண்ணிட்டோம்னா, பகவானே என்னை மன்னிச்சு விடுச்சு, நீ சரண்டர் பண்ணியாச்சுன்னா அவன் என்ன தப்பு பண்ணான்னு பகவான் விட்டு விடுறான். ஆனால் யாரெல்லாம் கர்வத்தால் தலையை தூக்குறாளோ அந்த கர்வத்தை அடக்குவா சொல்லி இந்த இதில் சொல்கிறான். ஸோ அதனால் இவனோட கர்வத்தை அடக்கிறதுக்கு வேண்டி எந்தெந்த தலையை குனிஞ்சு போச்சோ அந்த தலைக்கு கால் வைக்கிறதுல குனியாதைக்கு நிமிர்ந்த தலையில எல்லாம் இவர் அவரோட பாதத்தை வச்சு அவனோட கர்வத்தை அடக்கிண்டு வரா. त्वदव भग्न विभुग्न फणागणे गलित शोणित पाथसी फणिपतावसीदति सन्नताः तदबलास्तव माधव पादयोः. त्वदव भग्न विभुग्न फणागणे गलित शोणित पाथसी. हे माधवा, ओके, तदबलास्तव माधव पादयोः. हे माधवा, உன்னுடைய பாதஸ்பர்ஷத்தால் அந்த உடஞ்ச அந்த காளியனோட தலையிலேருந்து எந்த தலையிலலாம் கால் பட்டிருக்கு அதெல்லாம் குனிஞ்சு விடுறது சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து என்ன வருதான், தொதவ பக்ன விபுக்ன பணா கலித சோணிதா. கலித்தம்னா வழிஞ்சு வருதாம். என்னது ஷோணித்தம்னா பிளட்டு, ரத்தம் வருதாம் அந்த வாயிலேருந்து, அந்த பாம்போட வாயிலேருந்து. ஸோ அது எப்படி இருக்கான், அந்த ரத்தமெல்லாம் கக்கிறத யமுனா நதியே சோப்பு கலர் ஆகிடலாம். யமுனானா கருப்பாக இருப்பாள், அதில் இந்த ரத்தம் விழுந்து சோணித்த பாதசி, உன்னோட பாதம் பட்டு அந்த தலை வணங்கி அந்த தலையிலேருந்து வரப்பட்ட அந்த விஷம் எல்லாம் கக்கிறது, அந்த சோப்பு விஷமெல்லாம் யமுனா நதியே சோப்பாக்கி விடுறதான். அந்த மாதிரி எல்லா விஷத்தையும் கக்கிறது இந்த பாம்பு. ஸோ நாகத்துக்கே ராஜாவான அந்த காளியனோட வாயிலேருந்து வருது. அவன் நினைக்கிறானா, ஓ நம்ம கடைசி காலம் வந்துடுத்தோ, நம்ம போயிடுவோமோ இனி நினைக்கிறதுக்குள்ளே யார் வராங்க, பணிபதா வவ சீததி சன்னதாக ததபலாஸ்தவ மாதவ பாதையோஹோ. அந்த பாம்புக்கு நிறைய பொண்டாட்டி உண்டு, வைஃபு.
ஸோ அந்த பத்னிமாரெல்லாம் வராளாம். அவளுக்கு தெரிஞ்சு விடுறது இங்கே கண்ணன் வந்தாச்சு, இவனோட கடைசி சமயம் வந்துவிடுத்தோன்னு நினச்சின்னு பத்னிமாரெலாம் ஓடி வந்து பகவானோட பாதத்தை வணங்க ஆரம்பிக்கிறாவா. அவளும் நமஸ்காரம் பண்ணுறாளாம். ஸோ அவள் ரொம்ப பக்தி உள்ளவா, கிருஷ்ண பக்தி உள்ளவா தான் இந்த நாகபத்னிமார். ஆனால் இவனுக்கு பக்தி கிடையாது, இவனுக்கு அகங்காரம் மாத்திரம்தான் இருந்தது. ஸோ அந்த அகங்காரத்தை பகவான் இப்போ அடக்கிறா. ஆயி புரைவ சிராய பரிஸ்ருத त्वदनुभाव विलीन हृदोहिताः मुनिभिरप्यनवाप्य पथैस्तवैः नुनुवुरीश भवन्तमयन्त्रितम् अयिपुरैव चिराय परिश्रुत त्वदनुभाव विलीन हृदोहिताः. ஸோ இங்கே என்ன சொல்கிறான் பகவான் கிட்ட, ரொம்ப காலம் முன்னாலே புரைவானா ரொம்ப காலம் முன்னாலே இந்த பத்னிமார் இருக்கா இல்லையா, நாகபத்னிகள், இவளுக்கு பகவானோட மகிமையை பற்றி அவளுக்கு தெரியும். நாகக்கன்னிகளுக்கு அவள் கேட்டுருக்கா முன்னாலே, கிருஷ்ணன்னா யாராக்குன்னு அவள் முன்னாலே தெரியும். அதனால அவள் என்ன பண்ணுறா, பகவான்கிட்ட வந்து சரண்டர் பண்ணி விட்றாளாம். தொதனுபாவ விலீனா உங்கள்கிட்ட விலீனமாயிடுறா சொல்லி சரண்டர் ஆயிடுறா. ஸோ அதனால் இந்த நாகக்கன்னிகள் வந்து இங்கே என்ன சொல்ல, முனிபிரப்பிய நவாப்பிய பதைஸ்தவைஹி நுனு உரீஷ பவந்தம் அயந்திரிதம். ஸோ இந்த முனிகள் எல்லாம் நிறைய வேத மார்க்கத்தில் பகவானை அடையறதுக்கு பார்க்குறா. இங்கே வந்து இந்த நாகக்கன்னிகள் முனிகளால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாத மார்க்கத்தில் பகவானை அடையறாளாம். உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினா சொல்லி எதால ஸ்தோத்திரம் பண்ணுறா, பிரேமையோட இல்லையா, பகவான்கிட்ட பக்தி பிரேமை இது இருந்தாலே போகும். ஸோ நாகபத்னிகள் வந்து அவளுக்கு ஸ்தோத்திரமெல்லாம் பண்ண தெரியாது, பகவான்கிட்ட அந்த பக்தியோட போகிறா, பிரேமையோட போகிறா. அதுதான் ஸ்தோத்திரம் அவா பண்ணினது. ஸ்தோத்திரம் பண்ணி அவர் என்ன பண்ணுறானா, எல்லாரும் பகவானுக்கு சரண்டர் பண்ணிவிடுறா, எல்லாருமே லீனமாயிடுறா அவர்கிட்ட. அதனால பகவானுக்கு மன்னிச்சு தான் ஆகணும் இனி காளியனை. ஸோ மன்னிச்சு விட்டுவிட போகிறா. அது இந்த மாதிரி இதெல்லாம் முனிகளுக்கு இப்படி பண்ண தெரியல. அவெல்லாம் நிறைய தபஸ் இருந்து யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணி தான் பகவானை அடைய முடியறதே தவிர, நாகக்கன்னிகள் ரொம்ப ஈஸியாக பிரேமையோடும் பக்தியோடும் பகவானை சரண்டர் ஆகி பகவானை அடையறாவா சொல்லி சொல்கிறா. இதில் பணிவதூகண பக்தி விலோகன பிரவிகசத் கருணா குலச்சேதசா பணிபதிர்பவதாச்சுத ஜீவிதஸ் त्वयि समर्पितमूर्तिरवानमत्. ஸோ பணிவதூகண பக்தி விலோகனா, ரொம்ப இந்த பணிவதுனா யாரு, பணினா பாம்பு, வதுனா அவளோட ஒய்ஃபு. ஸோ அந்த கணனா அந்த சமூகம் குரூப்பு. ஸோ இந்த பணியோட ஒய்ஃபான இந்த நாக பத்னிமார் என்ன பண்ணுறா, பக்தி விலோகனா, பகவானை பக்தியோட நினைக்கிறாளாம், பக்தியோட பக்தி பூர்வமாக ஸ்தோத்திரங்கள் பண்ணுறா. அதனால அவளோட பகவானுக்கு என்ன பண்ணணும், பிரவிகசத் கருணா குல சேத்தசா. நீங்கள் பக்தியோட பகவான்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சுன்னா அவருக்கு வேறு வழியே கிடையாது. ஈ ஹேஸ் டு கிவ் வாட் எவர் வி ஆஸ்க், அந்த மாதிரி இல்லையா. ஸோ அதனால் கருணையை காட்டுறாளாம் அவள்கிட்ட. பிரவிகசத் கருணா குல சேத்தசா பணிபதிர் பவதா சுத ஜீவிதஸ். ஸோ கருணை காட்டுறான்னு என்னது, காளியனை மன்னிச்சு விடணும் இல்லையா, அவனுக்கு ஜீவிதத்தை கொடுக்கணும். இல்லாட்டா காளியனுக்கு இப்போது அந்த டெத்து வந்தாயிடுச்சு. ஆனால் அந்த பத்னிமாரெல்லாம் பகவான்கிட்ட சரண்டர் பண்ணுறதுனால காளியனுக்கு ஜீவிதத்தை கொடுக்குறா, விட்டுடுறா அவனை. அவள் எல்லாரும் என்ன பண்ணுறா, அதனால தொய் சமர்ப்பித்த மூர்த்திர வானமத்து, எல்லாரும் பகவானே நமஸ்காரம் பண்ணுறாளாம். ஏன்னா பகவான் கருணையை காட்டி அந்த துஷ்டனான அந்த காளியனுக்கு புனர்ஜீவிதத்தை கொடுக்குறா. அதனால் அந்த பத்னிமாரும் இந்த நாகனும் எல்லாருமா சேர்ந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறா. ரமணகம் பிரஜ வாரிதி மத்தியகம் பணிரிபூர்ண கரோதி விரோதிதாம் इति भवद्वचनान्यति मानयन् फणिपतिर्निरगादुरगै समम् रमणकं व्रजवारिधि मध्यगं फणिरिपुर्न करोति विरोधिताम. ஸோ எல்லோரும் சரண்டர் ஆறா. ஸோ கிருஷ்ணன் கருணையை காட்டுறா. அதனால் என்ன சொல்கிறா, இந்த காளியன்கிட்டையும் அந்த நாகபத்னிகள்கிட்ட சொல்கிறா, இந்த சமுத்திரத்துக்கு நடுவை ரமணகம் சொல்லப்பட்ட ஒரு இடம், व्रजवारिधि மத்தியகம், மத்தியம்னா சென்டரில், அந்த சென்டர் இடத்துல ரமணகம் சொல்கிற ஒரு இடம் சமுத்திரத்தோடு நடுவில் இருக்காமது, அந்த இடத்துக்கு நீங்கள்லாம் போயிடுங்கோ. அங்கே என்ன ஆகும் போச்சுன்னா, பணிரிப்பூர்ண கரோதி விரோதிதாம். விரோதினா உன்னோட எனிமி யார், கருடன் இல்லையா, பாம்புக்கு எனிமி கருடன். அந்த இடத்துல கருடன் வரமாட்டான், அதனால நீ சேஃபாக அங்கே இருக்கலாம், அதனால் நீ அந்த இடத்துக்கு போயிடு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த பேச்சை கேட்டுன்னு காளின் என்ன பண்ணுறான், இதி பவத்வச்ச நான்யதி மானயன், நீ சொன்ன பேச்சை கேட்டுன்னு ஓகே சொல்லி அவன் ஒத்துன்னு பணிபத்தின்னா நிரகா துரகை சமம். இந்த பாம்பு என்ன பண்ணுறது, காளியன் தன்னோட வைஃப் எல்லாம் மனைவி எல்லாரையும் கூட்டிண்டு இந்த இடத்தை யமுனா நதியை விட்டுவிட்டு ரமணக்கம் சொல்லப்பட்ட சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்றது. பணிவதூஜன தத்தமணி விரஜ
ज्वलितहारदुकूलविभूषितः तटगतैः प्रमदाश्रुविमिश्रितैः समगथा स्वजनैर्दिवसावधौ பணிவதூஜன தத்தமணிவிரஜ ஜொலிதஹாரது கூல விபூஷிதா. ஸோ இந்த நாகக்கன்னிகள்லாம் அங்கேருந்து யமுனா நதியிலேருந்து விட்டுவிட்டு இப்போ ரமணக்கம் போகிற சமயத்தில் என்ன பண்ணுறா, அவள் எல்லாரும் நான் இந்த இது மணி கொடுக்குறா, நாகமணின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நாகமணி, ஹாரம், அதே மாதிரி பட்டு வஸ்திரம் இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு கிஃப்டாக கொடுக்குறாளாம். ஏன்னா அவன் பாம்பிக்கே ராஜா இல்லையா, அதனால் இதெல்லாம் கிஃப்டாக கொடுக்குறான். ஸோ அதெல்லாம் வாங்கி பகவான் தரிச்சப்ப எப்படி இருக்கானா, ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கப்பட்டவனாக ஆயிடுறானா கண்ணன் இங்கே. ஸோ அந்த கண்ணனை பார்த்து இவெல்லாம் என்ன பண்ணுறா, விபூஷிதா தடகத்தை பிரமதாஸ்ரு விமிஸ்ரிதகி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வருதாம் அவளுக்கெல்லாம். அப்படி அந்த அந்த கூட்டம் எல்லாம் போகிறது. அதே போல் கண்ணன் இங்கே தன்னோட ஜனங்கள் எல்லாம் கூட்டிண்டு அங்கேருந்து அவள் ஆனந்தமாக அந்த மக்கள் எல்லாருமே கூட்டிட்டு திவசாவதோ அவள் இடத்துக்கு அவளும் கிளம்பி போகிறாள். நிஷிபுனஸ்தமசா விரஜ மந்திரம் व्रजितुमक्षमयेव जनोत्करे स्वपति तत्र भवच्चरणाश्रये दवकृशानुररुन्धसमं ततः. நிஷிபுனஸ்தமசா விரஜ மந்திரம். நிஷினா ராத்திரி, ஏன்னா இதெல்லாம் ஆர்த்துக்குள்ளே ராத்திரி ஆயிடுறது. அதனால கண்ணன் போகிறதில்ல அந்த இடத்துலேருந்து. காளியனை அனுப்பி வச்சுவிட்டு அந்த கோப ஸ்திரீகள் கோப்பர்கள் எல்லாம் இருக்காலே, குழந்தைகள் மாடு கன்று எல்லாமா சேர்ந்து அங்கேயே இருக்கா. ஸோ ராத்திரி சமயம் ஆனதுனால எல்லாம் அங்கேயே கூடி அந்த ஜனங்கள் எல்லாம் பிரஜபூமிக்கு போகாதைக்கு, கோகுலத்துக்கு போகாதைக்கு இங்கேயே நிற்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி விட்றா. போக முடியலை அவளால். ஸோ அவள் எல்லோரும் என்ன பண்ணுறா, ஸ்வபதி தத்ர பவத் சரண் ஆசிரியை, எல்லாரும் உன்னோட சரணத்தை ஆசிரியிக்கிறா. மீன்ஸ் எல்லாரும் பகவான்கிட்டே சரண்டர் ஆகிடுறா. ஏன்னா அவன் பகவான் தெரியும் எல்லாருக்கும், அதனால் நீதான் எங்களுக்கு கதி கிருஷ்ணா சொல்லி எல்லாருமே அந்த சரணத்திலே ஆசிரியம் எடுத்துன்னு விடுறா. ஸோ அந்த சமயம் என்ன ஆகுதான், தவ கிருஷானு ரருந்த சமந்ததா, நாலா பக்கம் அக்னி வியாபிக்கிறது. எங்கேருந்தோ தீ பிடிச்சு விடுறது, எல்லாரும் அக்னியாக தெரியறது. நாலு பக்கத்துலேருந்து அக்னி பார்க்குறாய்வா. प्रबुदितानथ पालय पालयेति उदयदार्तरवान् पशुपालकान् अवितुमाशुपपाथ महानलं किमिह चित्रमयं खलु ते मुखम्. பிரபுதிதானத பாலய பாலயேத்தி, அந்த அக்னி நாலா பக்கம் அக்னி வியாபிச்சுட்டு வருது. ஸோ அக்னியோட சூடு தாங்க முடியலை. அதனால எல்லாரும் பாலையா பாலையானா காப்பாத்துங்கோன்னு கத்துறாள் அந்த ஜனங்கள் எல்லாம். ஸோ அதை கேட்ட பகவான் என்ன பண்ணுறா, உதயதார்த்தரவான் பசுபாலகான், அந்த பசுபாலகள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு வேண்டி பகவான் என்ன பண்ணுறா, அவித்துமாசு பாத்த மகாநலம் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுறானா அந்த அக்னியை அப்படியே குடிச்சு விட்றா, அக்னியை குடிக்கிறாளாம். ஸோ இங்கே பட்டதிரி என்ன சொல்கிறா, அதுக்கு கிமிஹ சித்திரமயம் கலு தே முகம், இது என்ன பெரிய விஷயமா குருவாயூரப்பா உனக்கு, நீ அக்னியை குடிக்கிறது? ஏன்னா அக்னியே உன்னோட வாயிலேருந்து தான் வந்திருக்கு, உன்னோட முகத்துலேருந்து தானே வந்திருக்கு அக்னி இல்லையா, எல்லாமே அவரோட சிருஷ்டி தானே இதெல்லாம். ஸோ அதனால் நீயே தான் சிருஷ்டி பண்ணியிருக்க அக்னியை, அந்த அக்னியை குடிக்கிறது உனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம் இங்கே பட்டதிரி. ஷிகினி வர்ணத ஏவஹி பீததா परिलसत्यधुना क्रिययाप्यसौ इति नुतः पशुपैर्मुदितैर्विभो हर हरे दुरितैः सह मे गदान्. शिखिनि वर्णत एव हि पीतता परिलसत्यधुना क्रिययाप्यसौ. இங்கே ஹரி ஹே பகவானே, அக்னியோட ஜுவாலை என்ன கலரில் இருக்குது, பீத்தத்தானா எல்லோ கலர், எல்லோ நிறமாக இருக்கிறதுனால அவனுக்கு அக்னின்னு பேர் வந்தது. இங்கே கலருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறான். ஆனால் நீ அக்னியை குடித்ததுனால, பீத்தா இங்கே போட்டிருக்கான் இல்லையா, பரிலசத்யதுனா கிரியாப்பியசௌ, நீ அதை குடித்தாய் பீத்ததா, குடித்ததுனால குடிக்கிறதுனால அது ஒரு கிரியை இல்லையா, ஒரு வேலையை பண்ணியிருக்கா, அந்த கிரியைனாலையும் அக்னிக்கு பீத்தான்னு பேர். ஸோ அவனுக்கு மஞ்சள் கலராக இருக்கிறதுனாலையும் பீத்தான்னு பேர் அக்னிக்கு. அதே மாதிரி நீ குடித்ததுனால அவனுக்கு அக்னின்னு பேர், பீத்தத்தான்னு பேர் அவனுக்கு. ஸோ பேர் வந்தது சொல்லி சொல்கிறான். இதினுத பசு பயிர் முதித்தை விபோஹே, பகவானே இதெல்லாம் பார்த்த இந்த கோபர்கள், நீ அக்னியை குடிக்கிறாய், காளியன்கிட்டேந்து இவாள் எல்லாரையும் காப்பாத்துறே, அதனால் அதெல்லாம் பார்த்து பசு பயிர் முதித்தை விபோ, முதித்தைன்னா ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிக்கிறாளாம் அவள் எல்லாரும். அதனால் கோபர்கள்லாம் என்ன பண்ணுறா, ஹரே ஹரே சொல்லி உன்னை ஸ்துதி பண்ணுறா. நீ ஸ்துதி பண்ணுறதுனால நீ என்ன பண்ணுறாய், என்னோட வியாதியிலேருந்து காப்பாற்று குருவாயிரப்பா சொல்லி கண்டா. ஹரே ஹர ஹரே துரிதை சஹமே கதான், என்னோட வியாதியிலேருந்து காப்பாற்று சொல்லி கேட்குறாங்க.
नारायण अखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द।